Hi guys, welcome to Chennai IAS Academy. So நான் லாஸ்டா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்கான வீடியோ வந்துட்டே தான் இருக்கும் டார்கெட் குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டன்ட்காக. ஸோ லேப் அசிஸ்டன்ட் பார்க்கும்போது நமக்கு சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 30 கேள்விகள் வரும்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அண்ட் தென் இந்தியன் ஹிஸ்டரி எல்லாமே கலந்து தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி. மற்றவங்களுக்குலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் ஜியோகிராஃபி ஒரு இம்பார்ட்டன்ட், எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கணும். ஸோ இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின் வந்து ஜியோகிராஃபில இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, which is the deepest harbor in India? இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எதுனா பாரடிப் துறைமுகம். ஓகேவா? இதுல வந்து இந்த W வராது. சோ பாரடிப், ஓகேங்களா? பாரடிப் துறைமுகம் அதுதான் கரெக்ட். W வராது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சோ பாரடிப் துறைமுகம் தான் இருக்கிறதுல இந்தியாவில மிகப்பெரிய ஆழ்கடல் சார் ஆழமான துறைமுகம். சோ இந்த பாரடிப் துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் கூட கேள்வி கேட்கலாம். பாரடிப் இப்படி கூட கேள்வி மாத்திடலாம்ல, இந்தியாவிலேயே மிக ஆழமான துறைமுகமான பாரடிப் துறைமுகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டா அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ பாரடிப் துறைமுகம் எங்குள்ளது? ஒடிஷா. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பேராவா நீங்க டிப் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேரா டிப். ஓகேவா? பேராவா நீங்க பார்த்து டிப் அடிக்கிறீங்கன்னா ஓடி ஓடி தான் எழுதுவீங்க. டிப்ன்ற வார்த்தைகளை சின்ன வயசுல மீனிங் தெரிஞ்சிருக்கும், பார்த்து எழுதுறது அடுத்தவங்க பேப்பரை. சோ அவங்க பேப்பரை பார்த்து பேராவா நீங்க டிப் அடிக்கிறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ஓடி 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 எழுதுவீங்க ஆசிரியர் வருவதற்குள். சோ பாரடிப் துறைமுகம் எங்க இருக்கிறது? ஒடிஷான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கன்லா துறைமுகம், இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். கன்லா துறைமுகமும் ஒரு முக்கியமான துறைமுகம் தான் இந்தியாவில். சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? சோ செகண்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். The leading producer of jute in India is. இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन, நமக்கு நிறைய இடத்துல கேட்ட क्वेश्चन. ஆனா இந்த மாதிரி பிசி எக்ஸாம் ஒன்று நடந்தது, அதுல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் வகை என்னன்னு கேட்டிருந்தாங்க, பருத்தின்னு சொல்லியிருக்கலாம். சோ இங்க வந்து the leading producer of jutes, அதாவது சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து மேற்கு வங்காளம். ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். அடுத்தது லோமி போட்சால் இஸ் த பாட்சால் மண் வகை, அதாவது அது வந்து ஒரு மண் வகை. அந்த பாட்சால் லோமின்றது வந்து ஒரு வகையான மண் வகை. அது என்ன வகையான மண்ணை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மவுண்டைன் சாயில், மலைப்பகுதியில் உள்ள மண் வகையை தான் வந்து இந்த லோமி போட்சால்ஸ் அது வந்து குறிக்குது. அடுத்தது பிக் த ஆட் ஒன் அவுட். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஹைலாண்ட்ஸ் ஆர் ஃபேமஸ் ஃபார் ரோஸ் கார்டன், ரோஸ் ஐலாண்ட், செல்லுலார் ஜெயில், ஹேவ்லாக் ஐலாண்ட். ஓகேவா? சோ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மிக பிரபலமான சுற்றுலா தலங்கள் என்னன்னா ரோஜா பூங்கா, ரோஸ் தீவு, செல்லுலார் சிறை, ஹேவ்லக் தீவு. இதுல எது வந்து தவறானதை நீக்க சொல்லியிருக்கான். சோ தவறானதை பிக் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னா இதுல எது வந்து பிரபலமான சுற்றுலா தலங்கள்? ரோஜா பூக்கள், ரோஸ் கார்டன் தான். ஓகேங்களா? அதான் தவறு. ஓகே. அடுத்தது which Indian state is called as God's own country? கடவுளின் தேசம் என்று இந்தியாவில் எந்த மாநிலம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஏன்னா கேரளா தான் நறுமணமிக்க பொருட்கள் பல வந்து இருக்கு. அதே போல நறுமணமிக்க பொருட்கள் இருக்கிற போல அதே நேரத்துல நறுமணமிக்க பொருட்கள் தானே கடவுள் தேடி போவார். அப்ப கடவுளின் தேசம் எது? கேரளா அப்படின்னு சொல்லலாம். மிக வாசனையான பொருட்களும் கூட அங்கதான் இருக்கு. ஸ்பைசஸ் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது சிக்ஸ்த் क्वेश्चन, which one of the following statement is not correct அப்படின்னு கொடுத்திருக்கான். கீழ்கண்டவற்றில் எது தவறான அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா crude oil is found in metamorphic rocks அப்படின்னா உருமாறிய பாறைகளின் கச்சா எண்ணெய் காணப்படுகிறதுனா அதுதான் தவறு. ஏன்னா கச்சா எண்ணெய் என்பது அடியில தான் கிடைக்குமே தவிர இட்ஸ் a lost product தவிர மெட்டமார்பிக் ராக்ஸ்ல வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது சாம்பல் இஸ் த tributary of dash river. சம்பல் நதி என்பது எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனை ஆற்றின். சோ ஜியோகிராஃபியை பொறுத்தவரை இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கூட கேட்பாங்க. நதி எங்க உருவாகுது, நதியின் பிறப்பிடம் எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பான். அடுத்தது அதனுடைய துணையாறு என்னன்னு கேட்பான். இப்ப இந்த சாம்பல் நதியினுடைய துணையாறு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா யமுனை நதியில இருந்து வருது. அடுத்தது which is the fastest planet to revolve around the sun? சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எதுனா எல்லாருக்குமே தெரியும், புதன் தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கோளே புதன் தானே. அதனுடைய சுற்றுவட்ட பாதை தான் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும், அப்ப வேகமா அதான் சுத்தின்னு வரும். சோ மெர்க்குரி, புதன் தான் வந்து இருக்கிறதுலே சூரியனை வேகமாக சுற்றக்கூடிய ஒரு வகையான பிளானட். அடுத்தது which country shares its border with maximum number of countries? அதாவது உலகில் எந்த நாடு மிக அதிகமான மற்ற நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்துள்ளதுன்னா இங்க சைனான்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆன்சர் மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, சைனா தான். ஓகேவா? சைனா பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन, கோமதி is the tributary of. கோமதி எந்த ஆற்றினுடைய துணையாறு? இப்பதான் நான் சாம்பல் நதி கேட்டிருந்தேன். சோ சாம்பல் நதி வந்து யமுனை ஆற்றினுடைய துணையாறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கோமதி வந்து எந்த ஆற்றினுடைய துணையாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை நதியினுடைய துணையாறு. ஓகேங்களா? கோமதி வந்து எந்த நாட்டினுடைய துணையாறு? கங்கை நதியினுடைய துணையாறு. ஓகே. அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ்
in the descending order of iron ore production and select the correct answer using the code given below. அதாவது வந்து இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை வந்து இரும்பு எஃகு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில அமைக்க சொல்றான். அதாவது இறங்கு வரிசை அப்படின்னா ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து பெருசு, ஓகேவா? இங்க பெருசுல இருந்து சின்னது. அப்ப நதிய இரும்பை வந்து உற்பத்தி பண்றது எது, அதுக்கு அடுத்தது எது, அதுக்கு அடுத்தது எது அப்படின்ற மாதிரி வரணும். சோ முதல்ல இரும்பு உற்பத்தியில வந்து ஃபேமஸ் ஆனது வந்து கர்நாடகம். கர்நாடகாக்கு அடுத்தது வந்து ஒடிஷா. சோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் போட்டிருக்கணும் இந்த நம்பரை. அடுத்தது வந்து சத்தீஸ்கர் தேர்டா போட்டிருக்கணும், கோவா வந்து ஃபோர்த்தா போட்டிருக்கணும். அப்போ ஆர்டர் வந்து 3 4 1 2. சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி, ஓகேவா? அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது லீப் வருடம் இல்லை, இதை கூட கேட்பாங்க. சோ 4R-ஐயும் 400-ஆலையும் இது வந்து எல்லாமே செஞ்சுரிஸ் கொடுத்திருக்கான். அப்ப 4-ஆலையும் டிவைட் ஆகணும், 400-ஆலையும் டிவைட் ஆகணும். அதுதான் லீப் வருடத்திற்கான ஒரு குறிக்கோள். சோ இங்க பார்த்தோன்னே சொல்லலாம் எது லீப் வருடம் இல்லைன்னா 2100 தான் வந்து லீப் வருடம் கிடையாது. அடுத்தது which country is known as land of midnight sun? நள்ளிரவும் சூரியன் இருக்கும் நாடு எதுனா எல்லாருக்குமே தெரியும், நார்வே. நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு நார்வே நாடு தான் வந்து என்ன சொல்லுவாங்க, நள்ளிரவு சூரியன் சொல்லுவாங்க. அப்போ நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எது, நார்வே. நெக்ஸ்ட் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இஸ் லொகேட்டட் அட், ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லாம் கூட கேட்பான். ராஜீவ் காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்கான். சோ ராஜீவ் காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல தான் இருக்கு. சோ இது ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ்னு இருக்கு, ஓகேவா? ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்னு இருக்கு. சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே ஹைதராபாத் தெலுங்கானாலையும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேராடூன் உத்தரகாண்ட்லயும் வந்து உத்தரகாண்ட் அதுலயும் வந்து ஒரு ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இருக்கு. சோ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. இதே இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா எல்லாருக்குமே தெரியும் டெல்லி. சோ இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் கூட கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி ரயில்வே லைன்ஸ்னுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் கேட்பான். தி ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி சவுத் சென்ட்ரல் ரயில்வே, தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது? தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா செகந்திராபாத். தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா செகந்திராபாத். அடுத்தது the soil which is internationally known as tropical kerosome is அப்படின்னு கேட்டிருக்கான். சர்வதேச அளவில் அயன செர்னோசோம் என்று அழைக்கப்படும் மண் வகை எந்த வகை மண்ணுன்னு பாத்தீங்கன்னா கரிசல் வகை மண். சோ இந்த கரிசல் வகை மண் எந்த உற்பத்திக்கு ஏற்றது இருக்கும், அதாவது வந்து இதுல எதை போட்டா நல்லா வளரும் அப்படின்றது கூட ஒரு கொஸ்டின் கேட்பான். சோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க தான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரிசல் மண் எதை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு ஏற்ற வகையான மண், இதையும் நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது 17வது கொஸ்டின், the landscape is the function of structure, process and stage. Who said this? ஓகேவா? நிலத்தோற்றம் என்பது நில அமைப்பு, செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா WM டேவிஸ். ஓகேங்களா? WM டேவிஸ் அவர் தான் இந்த கூற்றை வந்து கூறியிருக்கிறார். அடுத்தது the scalar constant of earth surface கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா? பூமியின் மேற்பரப்பில் சூரிய மாறிலியின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.4 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைன்னா 1400 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இந்த 1400 தானா நீ கிலோல மாத்தும் பொழுது என்னவா மாறும், 1.4 மாறும். ஸோ ஆன்சர் 1 மற்றும் 4 சரியானவை. அடுத்தது கிலோ வாட்ஸ் சொல்லியிருக்கணும், ஓகே அது ஒன்று இருக்கு. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ ஜியாலஜிக்கல் கண்டென்ட் சப்மெர்ஜ்டு பெனீத் த பசிபிக் ஓஷன்? பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிலேண்டியா. ஓகேங்களா? பசிபிக் கண்டத்துல வந்து புதைந்துள்ள ஒரு புதிய புவியியல் கண்டத்தின் பெயர், அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்டத்தின் பெயர் என்ன, ஜிலேண்டியா. அடுத்தது which country is sharing minimum land border with India? அதாவது இந்தியாவுடன், இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन நான் கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்துள்ள ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. இதே வந்து இந்தியாவோட மிக குறைந்த அளவுல பார்டரை ஷேர் பண்ணிருக்கிறதுனா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? சோ ஆப்கானிஸ்தான். அடுத்தது which one of the following landform is not associated with wind deposition? பின்வரும் எந்த நிலத்தோற்றம் காற்றின் படிவச் செயலுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்ளின். ஓகேங்களா? ட்ரம்ப்ளின் அதுதான் வந்து காற்றின் படிவச் செயலுடன் தொடர்புடைய அல்லாத ஒரு நிலத்தோற்றம் ஆகும். அடுத்தது which one of the pass connects the coastal plains of Kerala with தமிழ்நாடு? ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கடற்கரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவாய். கணவாய் எதுன்னு பாத்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய். சோ நமக்கு இடையில இருக்கிறதும் பால்காட் தானே, அது சொல்லிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது மேட்ச் த லிஸ்ட், இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. சின்னூக், ஓகேங்களா? இது வந்து தலக்காற்றுகள், அதனுடைய இடங்கள் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்னூக் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அதே மாதிரி ஃபான் அது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா வடக்கு இத்தாலியில இருக்கும்.
ஸோ அதே மாதிரி சிராக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சகாரா பாலைவனத்திலையும், லூ வந்து இந்தியாவினுடைய தார் பாலைவனத்திலையும். அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் அதுதான் சி, அங்கதான் மார்க் பண்ணியிருக்கோம், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது name the constellation which can be seen during the month of July and August. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நம் கண்ணுக்கு தெரியும் வடிவ விண்மீன் குழுக்கள். அப்போ வானத்துல விண்மீன் தோற்றங்கள் அதிக அளவுல இடம்பெறும், அது ஒரு குழுக்களாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி குழுக்கள் கண்ணுக்கு தெரியும் போது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரையும் வந்து என்ன வகையான விண்மீன் குழுக்கள் உங்க கண்ணுக்கு தெரியும்னா சப்தரிஷி, ஒரு 7 நட்சத்திரம் இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்படி ஒரு டூத் பிரஷ் மாதிரி தான் இருக்குமே அது ஆக்சுவலா. இந்த மாதிரி 7 நட்சத்திரம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியும், அந்த விண்மீன் குழுக்கள் கூட்டம் வந்து அதுதான். ஓகேவா, சப்தரிஷி கூட்டம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். இதுவும் மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா எதுன்னு பாத்தீங்கன்னா உயிரியல் சொர்க்கம். நீலகிரி வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மலை உயிரிய மிகுவலம். ஓகேவா, நீலகிரியை வந்து மவுண்டைன்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதுவும் வந்து உயிர்கோள வகையில சேர்ந்திருக்கும். சுந்தரவன காடுகள் மேற்கு வங்கத்துல இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது நந்தாதேவி நேஷனல் பார்க் தேசிய பூங்கா வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 4132. அடுத்தது which one is the longest river in peninsular India? தீபகற்ப இந்தியாவின் மிகவும் நீளமான நதி எதுன்னு கேட்டிருக்கான். ஸோ இருக்கிறதுல மிகவும் நீளமான நதி கங்கைன்னு சொல்லிடாதீங்க, கோதாவரி. ஓகேங்களா. அடுத்தது which is the native place of eucalyptus? யூக்கலிப்டஸ் மரங்களின் பூர்வீகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. யூக்கலிப்டஸ்னா என்னன்னு தெரியும், அந்த நீலகிரி தைலம் வரும்ல அந்த இதுதான். ஓகேவா, அதனுடைய பூர்வீகம் வந்து ஆஸ்திரேலியா. அடுத்தது ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன். குறுங்கோள்கள் எவைகளுக்கு இடையே காணப்படும் பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே தான் குறுங்கோள்கள் காணப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு கேள்வி. அடுத்தது which monsoon or does India comes under? எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவின் எவ்வித பருவநிலை பகுதிக்கு கீழ் இந்தியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன், உண்மையான பருவமழை பகுதிக்கு கீழே தான் இந்தியா என்ற ஒரு நாடு அடங்கி இருக்கு. அதே மாதிரி யோகாமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வாஸ் அசோசியேட்டட் வித். யோகாரா செயல் வரைவு திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இயற்கை பேரிடர் மேலாண்மையுடன் வந்து தொடர்புடையது தான் அந்த யோகாமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா ஜியோகிராஃபில இருந்து பார்த்திருப்போம். ஸோ இதனுடைய பிடிஎஃப் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம இதுக்கு மேல டெய்லியும் ஒரு வீடியோ, அதாவது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த முறை டார்கெட் குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து ஈஸியா நம்மளால என்ன பண்ணணும், தட்டி தூக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.